Hello guys, welcome to Vlogs of Shiv. Today I'm gonna cook soya keema. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொதிக்கிற சூடான தண்ணியில் சோயாபீன்ஸ் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது குட்டி சோயாபீன்ஸ் தான். இது தண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் சோயா கீமாவுக்கு தேவையான தக்காளி ஒன்று தான், அதை நான் சாப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரே ஒரு ஆனியன் அதுவும் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் சைட் கேப்பில் நம்ம ஊற வச்ச சோயா பீன்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு முக்கியமாக இந்த ஒன்று என்னென்னா நெய் தான். நெய் மஸ்ட்டு நெய் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ நெய் சேர்த்துக்குவாங்க, மறந்துடாதீங்க. எண்ணெய் சேர்க்கிறோம், நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக சால்ட் இப்போவே சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். ஒரு டொமேட்டோ நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு டொமேட்டோ நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்குவோம். லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அண்ட் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி அது பாயில் ஆகும். இந்த டைமில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த சோயா கீமா வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. இட்ஸ் த பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் எதுக்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இது கொடுக்கும். நல்ல சில்லுன்னு நல்ல கூல் அழகாக இருக்கும் டேஸ்ட்டு. தயிர் இப்போ நல்லா வதக்கியிருக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். பிகாஸ் நல்லா கொஞ்சம் தயிர் கட்டியாக இருக்குது. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பட்டாணி வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி சீரகம் முக்கியமாக ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் சைடில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். லெட் இட் பாயில்.
லாஸ்ட் இவ்வளோ தான். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் டு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். நல்லா வேக வச்சுட்டு சோயாவை சேர்த்துக்கலாம். ஓகே, லெட் மீ ஆட் நவ் சோயா. வேகட்டும் ஒரு 5 மினிட்ஸ். லாஸ்ட்டாக 2 விஷயந்தான். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழையை பொடிசாக நறுக்கி மேலே தூவி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கிங்க. ஏற்கனவே நம்ம வந்து சோயாபீன்ஸ் நல்லா அரைச்சிருக்கோம். இருந்தாலும் சோயாக்கி வாங்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். வீடியோ பார்த்து பிடிச்சிருப்பீங்க. ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஆவி பறக்க சோயாக்கி மாவு. பட் இருந்தாலும் உங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. பட் சூடாக இருக்கு, கேர்ஃபுல். எனக்கு பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூ. பாய். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் guys, I'm really tried this first time. ரியலி சூப்பராக இருக்குது. நான் வந்து எதிர்பார்க்கல நல்லா இருக்காது உங்ககிட்ட என்ன சொல்லலாம். பட் இட் வாஸ் பெஸ்ட், நைஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய், குட் நைட். வில் see you next video. டாடா guys.